இந்த பொங்கல் முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஒரு சில படங்களோட அட்வான்ஸ் புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. கேம் சேஞ்சர், வணங்கான், மெட்ராஸ் காரன் மற்றும் மதகராஜா படத்தோட அஃபிஷியல் அட்வான்ஸ் புக்கிங்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த 4 படத்தோட அஃபிஷியல் தமிழ்நாடு ஆன்லைன் புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போ அப்கமிங்காக பிக் பட்ஜெட் படமாக ரிலீஸ் ஆக இருக்க படங்களில் ஒன்று கூலி. கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ்னு நியூஸ் வந்திருக்கு. சியான் விக்ரமோட வீர தீர சூரன் படம் ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபாஸ்ட்டாக இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. இன்னைக்கு நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ரெட்ரோ படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் அஃபிஷியலாக மே 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் படம் அஃபிஷியலாக மே 1 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு அப்கமிங்கான பிக் பட்ஜெட் படங்கள் 2025 ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இப்போது ரிலீஸ் தேதி லாக் பண்ணியிருக்க படங்கள் விடாமுயற்சி படம் ஜனவரி மாதம் எண்டு இல்லைனா பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. வீர தீர சூரன் படம் ஜனவரி 30 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இட்லி கடை படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மேபி போஸ்ட்மார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஜித்குமாரோட குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறதா ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. ரெட்ரோ படம் மே 1 ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. தக் லைஃப் படம் நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ்க்கு பிளான் போட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸ் தேதி ஆனால் அஃபிஷியலாக அறிவிக்கலை. சன் பிக்சர்ஸ் ஆகஸ்ட் 14 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜயோட 69வது மூவி அக்டோபர் மாதம் மிட்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் எச் வினோத்தோட இயக்கத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படங்களெல்லாம் இப்போதைக்கு 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் ஜிவி பிரகாஷோட நடிப்பில் அடுத்ததாக சி பேஸ்டு அட்வென்ச்சர் ஹாரர் படம் கிங்ஸ்டன். படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் ட்ரீசர் நாளைக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சுசீந்திரன் இயக்கத்தில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க 2K லவ் ஸ்டோரி படத்தோட புது ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. படம் ஏற்கனவே ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அஃபிஷியலாக படம் பிப்ரவரி 14 ரிலீஸ் பண்ணுறதா புது ரிலீஸ் தேதி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. கன்னட நடிகர் யாஷ் நடிப்பில் அடுத்த படம் டாக்ஸிக். இன்னைக்கு யாஷோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துலேருந்து ஸ்பெஷல் கிளிம்ஸும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பீரியாடிக் கேங்ஸ்டர் ட்ராமா படம். கீது மோகன்தாஸோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் யாஷ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டராக நடிக்கிறாரு. நடிகர் சிபி சத்யராஜோட நடிப்பில் அடுத்த படம் 10 Hours. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. 10 Hours படம் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. பொங்கல் முன்னிட்டு எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இளையராஜா கலை பெருமாளோட இயக்கத்தில் இப்போது இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. KS சுந்தரமூர்த்தி அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 10 Hours படம் பக்காவான த்ரில்லர் படம். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மார்னிங் 11 மணிக்கு யூடியூப்பில் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறாரு. நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற புஷ்பா 2 படம் ரீலோடட் வெர்ஷன்ஸ், அதாவது 20 நிமிஷம் காட்சிகள் இப்போ எக்ஸ்ட்ரா தியேட்டரில் ஆட் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து தியேட்டரில் ஆட் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு சில இஷ்யூஸ்னால படம் இந்த 20 நிமிஷம் காட்சி ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து ஆட் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ 20 நிமிஷம் காட்சி ஆட் பண்ணால் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்க படங்களுக்கு டிக்கெட் கவுண்ட்ஸ் கம்மியாகும்னு டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியலை.